கர்கிவ் ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு சிட்டி, ஒரு பெரிய சிட்டி, ரொம்ப இம்பார்ட்டன்டான சிட்டினா அது குப்பியான்ஸ்க். ஸோ இந்த குப்பியான்ஸ்க் பகுதியில 90% அழிஞ்சிருச்சுங்க. அப்படிங்கும்போது உக்ரைன் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா குப்பியான்ஸ்க ரஷ்ய தரப்புல இருந்து சுத்தி வளைக்கிறதுக்கு நம்ம ஒரு செய்தி சொல்லியிருந்தோம் இல்லையா? குப்பியான்ஸ்கோட வடக்கு பகுதியிலயும் ரஷ்ய தரப்புல இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது போல. பட் ஆனா இன்னும் உக்ரைன் தரப்புல இருந்து அதை கன்ஃபார்ம் பண்ணல. பட் ஆனா அந்த பகுதிகள்லாம் அழிஞ்சுகிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்புல இருந்து வந்துட்டு இருக்கு. காரணம் என்னன்னா ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஃப்ரண்ட் லைனா மாறி இருக்குது. அதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். கூடிய சீக்கிரத்துல ரஷ்யா இந்த குப்பியான்ஸ்க்கு சுத்தி வளைச்சிட்டாங்கன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்த்திருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். எப்போ உக்ரைன் தான் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பகுதியில 90% அழிஞ்சிருச்சு, 80% அழிஞ்சிருச்சு முழுமையா அப்படிங்கிற சொல்றாங்களோ, வீடியோ பதிவுகள்லாம் எடுத்து விட்டுட்டு இருக்கிறாங்களோ, ஏரியல் ட்ரோன் வீடியோலாம் எடுத்து விட்டுட்டு இருக்கிறாங்களோ, ஸோ அப்போ உக்ரைன் அந்த பகுதியிலிருந்து பின்வாங்க போறாங்கன்னு அர்த்தம் அப்படிங்கிறது போல நம்ம தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில இப்ப குப்பியான்ஸ்க் சிட்டி இடம் பிடிக்க போகுதா அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஏன்னா நம்ம பெருசா பேசுற டொனெஸ்க் ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகள் எல்லாமே வரும், எல்லாமே பேசுறோம். ஆனா இந்த டொனெஸ்க்கு மேல இருக்கக்கூடிய பகுதிகள், அந்த இடத்துல என்னதான் நடக்குது, என்ன செஞ்சுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரிலையபிளான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குமானா கிடைக்காது. அதிகமான வீடியோ பதிவுகள் வருமானா வராது. ஏன்னா ரொம்ப ஹைடெக்கான வார்ஃபேர் அந்த பகுதிகள்ல தான் நடக்குது. அதாவது நம்ம இந்த லிமன் இந்த பதிவு சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த பகுதியிலிருந்து மேல பில்லோரிஃப்காவுக்கு மேல இருந்து கர்கிவ் பகுதி வரைக்கும் நடக்கக்கூடிய அஃபென்சிவ் ஆப்பரேஷன்ல இருதரப்புலயும் இழப்புகள், தாக்குதல்கள் இருதரப்புலயுமே வீரியமா இருக்கும். ஸோ இப்ப அதுல ரஷ்யா பல பகுதிகளையும் முன்னேறிட்டு இருக்காங்க. அந்த ஆஸ்கல் ரிவர்லாம் சில இடங்கள்ல கிராஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி சுத்தி வளைக்கிறாங்க அப்படிங்கும்போது அதுல மிக முக்கியமான ஒரு பகுதி குப்பியான்ஸ்க். ஸோ இந்த குப்பியான்ஸ்க் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வருது அப்படின்னா, கர்கிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமா ஆன பகுதிகள்ல பின்புறமா வந்து தாக்குதல் பண்ணக்கூடிய வேலைகள் இறங்கிடுவாங்க. அந்த குப்பியான்ஸ்க் ஒரு சைடு மேல ஒச்சான்ஸ்க் பகுதி, லிப்சிக் பகுதி இருக்கியா? ஸோ அதுல நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஒரு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா கேக் மாரி அப்படியே ஸ்லைஸ் பண்ணிருவாங்க ரஷ்ய தரப்பு வந்து. ஸோ ஒரு பஃபர் ஜோன் அமைக்கணும்னு சொல்றாங்க இல்லையா? ஒரு வேளை இப்படி அமையுமா அப்படின்ட்டு கேள்விகள் இருக்கு. ஒரு வேளை அது நடக்குது அப்படிங்கும்போது, மிக பெரும் அளவுல இழப்புகள் உக்ரைன் சந்திப்பாங்க அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்ல. இது களத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சுமி பகுதி. இந்த சுமி பகுதியில ஒத்துக்க மனசு இல்லாட்டியும் அதுதாங்க உண்மை. அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து கடைசியா அத ஒத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மேப்லயும் அப்டேட் பண்றாங்க டீப் ஸ்டேட் தரப்புல இருந்து. இந்த சுமி பகுதி இருக்கு இல்லையா? அதுல ஃபுட் ஹோல்ட் வந்துருச்சுங்க. அதாவது இந்த கர்ஸ்க் ஒப்லாஸ்ட்குள்ள போய் நோண்டிட்டு இருந்தாங்க இல்லையா? இப்ப அதுல இருந்து தொரத்தி விட்டாங்க. அடிச்சு தொரத்தி விட்டாங்க ரஷ்ய தரப்புல இருந்து. ஸோ தொரத்தி விட்டதுக்கு அப்புறம் திருப்பி வந்து சொரியக்கூடாது இல்லையா? ஸோ அதனால ரஷ்யா அந்த சுமி பகுதியில வந்து முன்னேறி சில பகுதிகள் பிடிச்சிருந்தாங்க. அத நம்ம அந்த டைம்ல வீடியோ பதிவுகள் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் தரப்புலருந்து ஆமாங்க சில செட்டில்மெண்ட்லாம் பிடிச்சுட்டாங்க. அப்படிங்கும்போது உக்ரைன் தரப்புலருந்து ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மேசிவான ஒரு அஃபென்சிவ் ஆப்பரேஷன் இந்த பகுதியிலேருந்து வரும். எங்கேயோ சண்டை நடந்துட்டு இருக்கிறதுக்கு எங்கேயோ இருக்கிறாங்க ரஷ்யன் சொல்லிட முடியாது இல்லையா? ஸோ அதனால இப்பவே முன்னாடியே முன்கூட்டியே சொல்றாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ சுமி பகுதி, கர்கிவ் பகுதியில பஃபர் ஜோன் அமைக்கிறதுக்கான ஆப்பரேஷன் ஃபுல் ஃபிளட்ஜ்டா ரஷ்யா இறங்கிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியும். அடுத்த பேச்சுவார்த்தை அப்படின்னு வரும்போது இந்த பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் 3 கட்டமா இந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் 600க்கும் மேற்பட்ட நபர்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க இருதரப்புலயும். 2 ஃபேஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ 3வது ஃபேஸ் முடியும்போது லார்ஜ் ஸ்கேல் பிரிசனர்ஸ் 1000 நபர்கள் கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் இனிதான் நடக்கும்போது கண்டிப்பா அடுத்த பேச்சுவார்த்தை டெக்னிக்கல் டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேட்டிக்கன்ல நடக்கும்போது முன்னேற்றம் அடைய அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பல அனலிஸ்ட் நம்புறாங்க. என்னதான் சீர்குலைக்கிறதுக்காக லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் மாறி மாறி ட்ரோன்கள், மிசைல்கள் ஏவி ஏவி அடிச்சுக்கிட்டாலும் ஒரு சைடு பேசினபடி நடக்குது இல்லையா? அதுலேருந்து இருதரப்புல பின்வாங்கல இல்லையா? ஸோ அது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா உலகமே இங்க பார்த்துட்டு இருக்கும்போது, பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது, ஸ்மூத்தா நடந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்த்துட்டு இருக்கும்போது, ஹெவியா ட்ரோன வச்சு அடிச்சுட்டு இருக்காங்கன்னா, அது ஹைலைட் ஆகும் உலக நாடுகள் முன்னாடி. ஸோ அது பேசுபொருளா மாறும். ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில முன்னேற்றம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில இப்பதான் அதிக அளவுல தாக்குதல் நடந்துக்குது அப்படிங்கிறதோட மாறி மாறி பேசிக்கும்போது, அதுவும் ரஷ்யாவோட கேபிட்டலான மாஸ்கோ பகுதியில தாக்குதல் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது, அது மேலும் மேலும் சிக்கலை ஏற்படுத்தும். ரஷ்யாவுக்கும் அழுத்தங்கள் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி கடந்து வர போறாங்க? என்ன மாரி முடிவுகள் இங்க வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு இல்லையா? இப்படி இருக்கக்கூடிய இந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஜப்பான் வந்து அறிவிக்காம, வார்னிங்கே குடுக்காம, ரஷ்யாவோட ஒரு தீவு இருக்கு. ஸோ அந்த தீவு பக்கத்துல போய் இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, சும்மா லைவ் ஃபயரிங் எக்ஸர்சைஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இம்மீடியட்டா ஐயோ! நம்ம எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல, எதுவும் பண்ணலன்னு இம்மீடியட்டா ஸ்டாப் பண்ணிட்டு, எல்லாம் ரிட்டர்ன் வந்திருக்கிறாங்க. ஒரு வேள அந்த இடத்துல யாருமே இல்ல. யாருக்கும் எந்த ஒரு டேமேஜும் நடக்கல. இருந்து ஏதாவது ஆயிருந்தது அப்படின்னா, ஜப்பான் ரஷ்யா மேல போர் தொடுத்திட்டாங்க அப்படிங்கிறது போலயா? ஏன்னா ஜப்பானோட பகுதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஐலேண்ட். இந்த ஐலேண்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கொன்ஷிர் தீவுன்னு சொல்லுவாங்க. இது வந்து டிஸ்பியூட்டட் டெரிட்டரிஸ் தான். பட் ஆனா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான். வேர்ல்டு வார் 2ல இருந்தே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு. அதோட முடிவுல இருந்தே இருக்கு. இப்போ வந்து அந்த பகுதியில அறிவிக்காம இவங்க போட்டு ஒரு ட்ரில்ல பண்ணும்போது ஏன்னா ஜப்பானுக்கு ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு.
இப்ப பண்ணும்போது அங்க ஏதாவது நடந்துருதுன்னா, இது மிக பெரும் பிரச்சனையா மாறி இருக்கும். ஜப்பான் போர் தொடுத்துட்டாங்க அப்படிங்கலாம் சொல்லிட்டு வந்துட்டு ரஷ்யா வந்து நாளைக்கு அடிச்சுட்டாங்க, ஜப்பான் அடிக்கிறாங்க அப்படின்னா எப்படி? ரஷ்யா தரப்புலருந்து இப்ப வரைக்கும் எந்த ஒரு கன்னடமோ, எதுவுமோ வரல. இந்த பதிவ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும். எந்த மாரியான ரெஸ்பான்ஸ் ரஷ்யா கிட்ட இருந்து வரப்போகுது அப்படிங்கிறது பார்த்தரலாம். ஏன்னா அந்த சைடு ஒரு சைடு ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை ரொம்ப இதா இருக்கு. 2வது மெமரண்டம் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஜப்பான் இது போல செய்றாங்கன்னா எப்படி? அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இந்த இடத்துலயும் ஒரு ஆப்பரேஷன் நடக்கலாம் அப்படிங்கறத முன்னாடி சொன்னோம் இல்லையா? இப்ப ஜப்பான் வந்து ஆரம்பிச்சு வச்சுக்கிறாங்க. பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சுக்கிறாங்க. ஸோ பார்ப்போம். இதுக்கப்புறம் இதே போல வம்படையா வந்து நாங்க லைவ் ஃபயர் பண்றோம்னு ஜப்பான சுத்தி சுத்தி வந்து செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கங்க ரஷ்யா. அப்புறம் வெடப்பாய் போயிரும். ஆல்ரெடி இங்க ஜப்பானுக்கு எதிரா சைனாவும், ரஷ்யாவுமே இணைஞ்சு இங்க ட்ரில் பண்ணக்கூடிய இதெல்லாம் அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கு. அ எப்படி இதுக்கு ஜப்பான் ரியாக்ட் பண்ண போறாங்க? இல்ல எந்த மாரி போய் ரஷ்யா கிட்ட போய் பால் அபிஷேகம், நெய் அபிஷேகம்லாம் பண்ணி மன்னிச்சிடுங்கன்னு ஏதாவது கேட்பாங்களா? இல்ல என்ன ஏதுங்க தெரியல. இல்ல போன பதிவுல பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான காஜா ஆசிஃப் அவர்கள் சொன்ன மாரி ஜப்பானுக்கு, ரஷ்யாவுக்கு சென்று முடிஞ்சு விடுறதுக்கு ட்ரை பண்றாங்களா? என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன மாரியான முடிவுகள் அமெரிக்கா எடுக்க போறாங்க, ஜப்பான் எடுக்க போறாங்க, ரஷ்யா எடுக்க போறாங்க. அப்படியே நம்ம மிடில் ஈஸ்ட்க்கு வந்துட்டோம்னா ஈரான். இந்த ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, பேச்சுவார்த்தை நடந்திருந்தது. 5ஆம் கட்ட பேச்சுவார்த்தைலாம் நடந்திருந்தது. நியூக்ளியர் டாக்ஸ பொறுத்தவரைக்கும். லைட்டான முன்னேற்றம் தெரிஞ்சிருக்குங்க அவ்வளோதான். பார்ஷியலா இருக்கு. ஏதோ நடக்குது. ஏதோ முன்னேற்றம் நடக்குது அப்படிங்கிறதுல அவங்க தரப்புலருந்து இருக்கு. ஏன்னா, இப்போ ஈரான் தரப்புலருந்து மானிட்டர் பண்ண அலோவ் பண்றாங்க. பட் ஆனா அதுக்கு அமெரிக்க தரப்புலருந்து முழுமையா ஒத்துக்கிறாங்களான்னா இல்ல. என்ரிச்மென்ட்ட கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற கேட்கறாங்க. அது எப்படிங்க? எங்களுக்கு சேஃப்டி வேணுங்க அப்படிங்கிற கேட்கறாங்க. ஏன்னா, போட்ட அக்ரீமெண்ட்லருந்து பின் வாங்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா? அந்த அதிபர் தான் சொன்னாங்க. அப்ப அந்த அதிபர்ட்ட கேளுங்க அப்படிங்கிறது போல, நாளைக்கு வந்து பேசிட்டாங்கன்னா என்ன பண்ணுது அப்படிங்கிற மாரி கேள்வி இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல ஈரானுக்கும், அமெரிக்காவுக்கும் நடுவுல எந்த மாரியான முடிவுகள் சுமூகமா எட்டப்படுது அப்படிங்கிறது போல. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து காசாவ தாக்குதல் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. தினந்தோறும் 100 நபர்கள், 20 நபர்கள், 30 நபர்கள் அப்படின்ற இறப்புகள் விகிதம் வந்துகிட்டே இருக்கு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, லெபனானோட தெற்கு பகுதியிலயும் தாக்குதல் நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த சமயத்துல அங்க லெபனான்ல எலக்ஷன் வேற நடந்துகிட்டு இருக்கு. இந்த சமயத்துல ஹிஸ்புல்லாக்கு ஆதரவா ஓட்டுகள் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ரிசல்ட்ஸ் ஏதாவது வந்துச்சு, ஏதாவது முடிவுகள் வருதா அப்படின்னுங்கிறத பார்க்கலாம். மிடில் ஈஸ்ட பொறுத்தவரைக்கும், இப்போதைக்கு இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனை முடியிற மாரி தெரியல. இஸ்ரேல் தான் சொல்றத கேட்டு அதுபடி நடந்துக்கணும். காசா முழுவதும் இஸ்ரேல் கிட்ட ஒப்படைச்சுட்டு, ஹமாஸ் அந்த பகுதியிலிருந்து கிளம்பி போயிரும், இல்ல சரணடைஞ்சிரும். இதுதான் அவங்களோட டிமாண்டா இருக்கு. நடக்குமா? இல்லையா? என்ன ஏதுங்க தெரியல. அது கூடவே அங்க இருக்கக்கூடிய மக்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, வேற பக்கத்துல இடம் அமர்த்துவாங்க அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் தரப்பு வந்து நடக்குதா? இல்ல என்ன ஏதுங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தரலாம். ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இந்த மிடில் ஈஸ்ட் இருக்கு. அடுத்து அப்படியே நம்ம சைடுல வந்துட்டோம்னா, பங்களாதேஷ் எதுக்கோ ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. யூனிஸ் அவர்களோட அரசாங்கத்தை கவிழ்க்கிறதுக்கான திட்டங்கள் போயிட்டு இருக்கு. நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. அது இப்படி செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு. ஆனா இது தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கக்கூடிய செய்தி தான். ஒருவேளை இப்ப அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட கால்ல விழுந்து சாரி பங்களாதேஷ்ல வேணா விட்டுக் குடுக்குறோம். பாகிஸ்தான் அடிக்காதீங்க ப்ளீஸ் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் கால்ல விழுந்து கெஞ்சிக்கிறாரா? என்ன இதெல்லாம் தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதனால தான் இப்ப யூனிஸ் அவர்கள ஆ அரெஸ்ட் பண்றதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கா? அப்படிங்கலாம் தெரியல. ஏன்னா இந்த பாகிஸ்தான் நம்ம அடிக்கிறத பார்த்து பயந்துட்டு, முழுசும் போயிரும் பாகிஸ்தானு. அது வேணும் காப்பாத்தணுன்றதுக்காக இப்ப பங்களாதேஷ் கை கழுவி விட்டாங்களா? என்ன ஏதுங்கிறது தெரியல. பட் ஆனா டாக்கா பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல ஆர்மி மொபைலைஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது மட்டும் சொல்லப்பட்டு வருது. ஒருவேளை யூனிஸ் அவர்கள அரெஸ்ட் பண்ணாங்கன்னா, யூனிஸ் அவர்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய சில முக்கியமான நபர்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. அரெஸ்ட் பண்ணா எப்படி? உள்ளேயே வச்சு ஏதாவது தண்டனைகள் ஏதாவது குடுக்கப்படுமா? இல்ல எப்படி தப்பிச்சு ஓடிருவாங்களா மேற்குக்கு? அப்படிங்கிறது போல கேள்விகள்லாம் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பங்களாதேஷ் என்ன மாரியான முடிவுகள் எடுக்க போறாங்கன்னு. அடுத்து அப்படியே நார்த் கொரியாவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, ஞாயித்துக்கிழமைன்னு நெனைக்கிறேன். ஒரு ஃப்ரிகேட் வந்து பார்த்தீங்கன்னா, போர்க்கப்பல வந்து லான்ச் பண்ணலாம். 5000 டன்னு எடை இருக்கக்கூடிய ஒரு போர்க்கப்பல் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற கிம் ஜாங் உன் அவர்கள் மக்கள் மத்தியில வந்து பார்த்தீங்கன்னா, ஆசையா இருக்கும்போது அந்த கப்பல லான்ச் பண்ணக்கூடிய செரமனியில வந்து பார்த்தீங்கன்னா, டேமேஜ் ஆயிடுச்சு. அது அப்படியே கவுந்து விழுந்துருச்சு. ப்ராப்பரா செரிமனி இதாகல. ஸோ இதனால இது போர்க்குற்றம். அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா, துரோகம் பண்ணிட்டாரு. தேச துரோகம். அதிகமான பனிஷ்மென்ட் இருக்கும் அப்படிங்கறதுல ரொம்ப கொதிச்சு எழுந்து போயிருந்தாரு. இப்ப அந்த நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மிக பெரும் அளவுல தண்டனைகள் கொடுக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. ஸோ மிக மோசமான ஒரு விஷயம் நார்த் கொரியாவுக்கு நடந்திருக்கு. ஏன்னா அந்த நாடு ஏகப்பட்ட சாங்ஷன்ல இருக்கிறாங்க. இப்பதான் ஏதோ ரஷ்யாவோட பார்வைப்பட்டு வளர்ந்துட்டு வர மாரி தெரியுது நார்த் கொரியா. அந்த சமயத்துல இது போல இழப்புகள் ஏற்படுது அப்படின்னா, அதுலருந்து ரெக்கவர் ஆகுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா அதிக அளவுல செலவு பண்ணும் இல்லையா? அந்த காரணத்தினால எப்படி நார்த் கொரியா இது போல சிக்கல்கள்ல இருந்து மீண்டு வராங்களா? இல்ல வெளிநாட்டு சதியா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதாவது சவுத் கொரியாவோட சதியா இது? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. உளவாளிகள் உள்ள பூந்து ஏதாவது செஞ்சுட்டாங்களா? அப்படிங்கிறது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த கப்பல் ஏதாவது ரெக்கவர் ஆகுதா? என்ன ஏதுங்க தெரியல. பட் ஆனா அத
கவுந்து கிடக்குது. தரப்ளைன் போட்டு மூடி வச்சுக்கிறாய்ங்க. இப்ப பாப்போம் ரெக்கவர் பண்றாங்களா? இல்ல என்ன ஏது அப்படிங்கலாம் பாத்துடலாம். நார்த் கொரியாவ பொறுத்தவரைக்கும் அதிக அளவுல தயாராயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. அதிக எண்ணிக்கையில போர் கப்பல்கள பில்ட் பண்றாங்க. இதுதான் அமெரிக்காக்கு மேலும் மேலும் சிக்கலை ஏற்படுது. நார்த் கொரியா, சைனா, ரஷ்யா அதிக அளவுல போர்க்கப்பல கட்டுறாங்க அப்படின்னா, அது மேலும் மேலும் இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கிரும். இந்த பிராந்தியத்துல அவங்களோட டாமினன்ஸ்ங்கிறது அதிகமா இருக்கும். எப்படி பிலிப்பைன்ஸ், ஜப்பானு, சவுத் கொரியா, அமெரிக்காலாம் ட்ரில் பண்றாங்களோ, அதே போல இதுக்கப்புறம் இந்த 3 நாடுகள் சேர்ந்து அதிக அளவுல ட்ரில் பண்றாங்க அப்படின்னா, அது மேலும் மேலும் பின்னடைவ அமெரிக்காக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நண்பரோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.